பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா கடைக்கு வந்திருக்கேன். ரேட்டெல்லாம் சொல்லுவார். அண்ணா பீன்ஸ் என்ன விலைண்ணா? ஊட்டி பீன்ஸாண்ணா? கறி பீன்ஸ் இல்லையா? எவ்வளோண்ணா பீன்ஸ்? நாங்கள் ஹோல்சேலாக 50 ரூபா கிலோ. கிலோ 50ங்களா? இந்த கோசுங்கண்ணா? கோசு ஊட்டி கோசு 30 ரூபாங்க. கிலோ 30 தான். இந்த கலர் கோசுங்கண்ணா? கிலோ 50. கிலோ 50. இதுக்கு என்னென்ன இருக்குது? இது வந்து ஆர்கானிக். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டு. அண்ணா குடமிளகா உங்களுக்கா? ஆமாங்க, நம்மளுக்கு எவ்வளோண்ணா குடமிளகா? உடம்பாக 40 ரூபா தான். 40 தான். கேரட்டு? கேரட் 50. பீட்ரூட்டுங்கண்ணா? பீட்ரூட் 30. சவச்சவு 30 தான். 30, ரேடிஸ் 30, நூல்கோல் 30. எல்லாம் 30 ரூபா தான். ஆமாங்க, எல்லாம் விலை கம்மி. விலை ரொம்ப கம்மி. பட்டாணி மட்டும் 50. பட்டாணி மட்டும் 50. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுன்றாரு. இது நல்லா இருக்கு. பாருங்க, காய்கறி குடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. கழுகு சாயம். விலை இந்த மாதம் கம்மியாக இருக்குதாங்கண்ணா, இல்லை எப்போ இப்படி தான் இருக்குமா? தொடர்ந்து இந்த 20 நாளாகவே ரொம்ப கம்மி தாங்க. எல்லா பொருளும் காய்கறி பூரா எல்லாமே இங்கிலீஷ் காய்கறி, நாட்டு காய்கறி எல்லாமே விலை குறைவாக தான். விலை கம்மி தான். ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது. சரி சரிண்ணா. இன்னும் முகூர்த்தம் அடுத்த மாதம் எல்லாம் முகூர்த்தம் வந்தால், வளர்ப்புற முகூர்த்தம் வந்தால் ஒரு காய்கறி விலை 200 வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரத்து அதிகமாக இருக்குனால விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வரத்து அதிகமாக இருக்கனால விலை குறைஞ்சி போச்சு இல்லையா? சரி. கொத்தமல்லி எல்லாம் கட்டு 5 ரூபா, கீரை கட்டு 5 ரூபா. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் விலை கம்மி தாங்க. ஆமாம், கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஊட்டியிலிருந்தே வருதுங்களா? ஆமாங்க, நாங்கள் ஊட்டி தான். நீங்கள் சொந்த ஊர் ஊட்டி. சொந்த ஊர் ஊட்டிங்களா? சரி சரி, பரவாயில்ல. டேரக்டாக எடுக்கும்போது வியாபாரம். அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க? ஆமாங்க, நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க. எங்களுக்கு பூர்வீகம் எல்லாமே ஊட்டி தான். காடெல்லாம் அங்கே இருக்குதுங்களா? ஆமாங்க, தோட்டம் எங்களுக்கு சொந்த இருக்குதுங்களா? கேரட் அதிகமாக பயிர் போட்டோம். உங்களுக்கு உங்கள் காட்டிலேருந்து கொண்டு வந்த கேரட்டுங்களா? சரி சரி. அங்கேருந்து எல்லாம் உங்கள் காட்டில் பயிர் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து. கேரட்டு முட்டைக்கோசு எங்கள் தோட்டத்தில் பயிர். கேரட்டு முட்டைக்கோசு உங்கள் தோட்டம்? பரவாயில்ல. ஊட்டியில் ரேட் எப்படின்னா இருக்குது? ரொம்ப விலை கம்மிங்க. நாங்கள் ஊட்டியில் இங்கே விலை கம்மினா இன்னும் அங்கே என்ன விலை கம்மியா? நாங்கள் ஹோல்சேல் எடுக்கிறோம். கேரட் 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறோம். 30 ரூபாய்க்கு தான் எடுக்கிறீங்க? 12 ரூபா. 12 ரூபாய்ங்களா? 12 ரூபா. நாங்கள் விவசாயிட்ட நாங்கள் வாங்குறது அவ்வளோதான் வாங்குறோம். அவ்வளோ எடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு, ஆ வேஸ்டேஜி, சரி சரி. கடை வாடகை, எங்களோட கடையில் வேலை செலவு எல்லாத்துக்கும் ஓ, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போக அந்த இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி வச்சா எங்களுக்கு கிலோவுக்கு 5 ரூபா கிடைக்கும். சரி சரிங்க. நாளைக்கு நாங்கள் ஒரு ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும் நீங்கள் வேலையும் அதுக்கு. நாளைக்கு ஒரு 500 கிலோ காய்கறி ஓட்டினோம்னா ஒரு 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா கிடைக்கும். சரி சரிங்கண்ணா. அது எல்லாம் 500 கிலோ விற்றா. நீங்கள் அப்பப்போ ஊட்டிக்கு போயிட்டு வருவீங்களா? இல்லை இல்லை, எங்களுக்கு வண்டி சொந்த வண்டி இருக்குங்க. வண்டியில் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். அப்படியா? சரி சரி. எங்களுக்கு நைட்டு 1 மணிக்கு மார்க்கெட் போகும். ஓ சரி சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா கடைக்கு வந்திருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு ரேட் எவ்வளோங்க? 60ங்களா? ஊட்டி இது சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் இல்லை, எவ்வளோக்கா இது? 70. பெரிய வெங்காயங்க 50. அந்த குட்டி வெங்காயம் 1.5 கிலோ 50. சின்ன வெங்காயம் தான் ரேட் அதிகமாக இருக்குது. மற்றபடி அது முன்னத்தை குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? சரி சரிங்கக்கா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காய்கறி கடைக்கு வந்திருக்கேன். இங்கே எவ்வளோங்க கத்திரிக்காய்? இது 2 வகையான கத்திரிக்காய் இருக்குது. 30 ரூபாயா? சொரக்காய் எவ்வளோங்கக்கா? 15 ரூபாயா? சரி சரி. 10 ரூபா 15 ரூபா. முள்ளைங்கெல்லாம் கூரில் கட்டி வச்சுருக்கீங்க. விலை இல்லை. இங்கே ஒரு கூர் எவ்வளோங்கக்கா? 10 ரூபா தான். அரை கிலோவுக்கு பக்கம் இருக்க மாட்டேன், அதிகமாக இருக்கும் போல இருக்கே ஒரு குருமே. அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெண்டங்காய்க்கா? கிலோ 40. பச்சை மிளகா? பொடலங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 30. சரிங்க. காய்கறி விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் எப்பவுமே இதே தானா வியாபாரம் தானா? காய்கறி வியாபாரம் தான். சரி சரிங்க. விவசாயம்? சரி சரி. பாருங்கள், தம்பி கடைக்கு தான் வந்திருக்கோம். உங்கள் பேர் தம்பி? யாசுங்களா? யாசனா? சரி சரி தம்பி. ஸ்வீட் கார்னுங்களா? எவ்வளோ தம்பி? கிலோ 40 ரூபா தான். பட்டாணி? உங்களுக்கு 60 ரூபா வரும். கிலோ 60ங்களா? சரி தம்பி. கேரட்டு? 50. இல்லை ஊட்டி இது எல்லாமே ஊட்டி தான். ஊட்டி கேரட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஊட்டி தான். பீட்ரூட்டுங்க 50. பீன்ஸு? 60 ரூபா. அங்கே நேரடியாக எடுத்துக்கிறீங்களா? சரி சரி. இப்போ காய்கறி விலை பரவாயில்லைங்களா? கம்மியாக இருக்கா? இப்போ கொஞ்சம் ஆவரேஜாக போயிட்டு இருக்குது. ஆமாம், 3 நாளாக கொஞ்சம் ஆவரேஜாக
ஆ இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். சரி வரத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குமா? சரி முன்னாடி விலை குறையும் ஏறும். சரி சரி இதே மாதிரியே இருக்காது, ஏறும் இறங்கும். சரி தம்பி சரி. இஞ்சி 50 ரூபா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி வந்து கிலோவே 50 ரூபா தான். நாட்டு இஞ்சி பாருங்கள், எல்லா பொருளும் வச்சுருக்குறாங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு, வெங்காய கடை. பூண்டு என்ன விலைங்கண்ணா? பூண்டு 320 ரூபா. பூண்டு தான் விலை அதிகமாக இருக்குது. 320 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு விலைங்க. முருங்கைக்காய் தம்பி எவ்வளோ? கிலோ 150ங்களா? இதெல்லாம் காய் கிடக்குங்களா? எவ்வளோ தம்பி காய்? 10 இது 15ஆ? முருங்கை விலை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தம்பி கடைக்கு தான் வந்திருக்கேன். எவ்வளோங்க இது பொடலங்க? கிலோ 40ங்களா? கத்திரிக்காங்க பாவக்காய் எவ்வளோங்க? 50 ரூபா. வெண்டைக்காய் 50 ரூபா. சரி, நாட்டை வர எவ்வளோங்கக்கா? 60ங்களா? சரி சரி. விலை பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பாவக்காய் ஒன்று தான் அதிகமாக இருக்குது, விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா கடைக்கு வந்திருக்கேன். தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 கிலோ 50ஆ? 3 கிலோ 50, 1 கிலோவில் எடுத்தால் 20 ரூபாய்ங்களா? சரி சரி. இப்போ இந்த மாதம் விலை கம்மியாக இருக்கா இல்லை? அப்படியா? ஆஹா. நீங்கள் ஓ சரி சரி. எங்கேருந்து வருது தக்காளி? ஓ சரி சரி, அப்படியே வருது. சரி சரி, விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதம். சரி 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 சரிங்க. சரி, அப்போ தேங்காய் என்ன விலைங்கப்பா? 20 ரூபாய்ங்களா? சரிங்கப்பா. 25ங்களா? தேங்காய் விலை பரவாயில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் வச்சுருக்குறாங்க. இந்த கடையில் தான் நிறையா இருக்குது. விலை வந்து 150 ரூபா. இப்போ முருங்கைக்காய் மட்டும் ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற காய்கறியை விட முருங்கைக்காய் ரேட் அதிகமாக இருக்குது. அக்கா உருளைக்கிழங்கு எவ்வளவு? இஞ்சிங்க? இஞ்சி 60 கிலோவே. நாட்டு இஞ்சி இல்லைங்களா? நாட்டு இஞ்சி. இது எந்த ஊர் கிழங்குங்கக்கா? பெங்களூரு. இது விலை கம்மி. எவ்வளோங்கக்கா? இது 40. ஊட்டி கிழங்கு 60. சரி சரி. இது 40ங்களா? பெரிய பெரிய வெங்காயம் 50 ரூபா. பூண்டு எவ்வளோங்கக்கா? 300. இந்த பூண்டுங்கக்கா? சரி சரி. பூண்டு விலை ஒன்று தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. காய் விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. பச்சை மிளகா கிலோ 50 தான். சரி சரிங்க.